ஒரு புறம் ஐபிஎல் வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு புறம் வேர்ல்ட் கப் வந்துகிட்டு இருக்குங்க. அதுக்கான இந்திய அணியில் யார் யாரெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படிங்கும்பொழுது ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இந்த முறை ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்கு. பண்டவுனில் வந்து சூரியகுமார் யாதவ் வரார். அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான ஒரு பொசிஷன் ஸ்ரேயஸ் ஐயர்னு நினைக்கிறேன், நம்பர் 2 தான் வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். விக்கெட் கீப்பருக்கு பயங்கரமான ஒரு போட்டி நிலவுது. கேஎல் ராகுலா, ரிஷப் பண்டா, சஞ்சு சாம்சனா, திடீர்னு இந்த தினேஷ் கார்த்திக், அப்பா யார் வேணாலும் எடுங்கப்பா, தினேஷ் கார்த்திக் மட்டும் எடுங்க, லோக்கலில் ஆடுவான், அந்த வேர்ல்ட் கப்பில் போட்டு நம்ம ஏமாந்தது போதும், தயவு செஞ்சு வேண்டாம், மற்றவங்களுக்கு போட்டி நடக்குதுன்னு வச்சிங்களேன். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் வரிசையில் வந்து ஹார்திக் பாண்டியா வச்சுருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா ஒரு நல்ல ஸ்பின்னர், அவர் ஆல்ரவுண்டர் கோட்டாவில் வராங்க. இப்போ என்னென்னா ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் கோட்டாவில் எடுக்கணும்னா ஒரு பந்து வீசினா தான் ஆல்ரவுண்டராக வருவார், பேட்டிங் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு டிராவிட் வந்து சொல்லியிருக்காரு போல இருக்குது. அதனால் இவர் ஐபிஎல்லில் எல்லா மேட்ச்லேயும் ஒரு பால் போடணும், நான் அதை கண்காணிப்பேன், இல்லைனா சிவம் தூவே எடுப்பேன் அப்படின்னு ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காராம். சிவம் தூவே எப்போ பந்து போட்டிருப்பார் போல இருக்கப்ப. பட் இருந்தாலும் அதிரடியில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ அட் ப்ரெசென்ட் சிவம் துபையோடைய ஃபார்மு வேறு லெவலில் இருக்குது. ஹார்திக் பாண்டியா மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஹார்திக் பாண்டியா ஒரு மேட்ச் வின்னர் தான், என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சிவம் துபையும் எடுக்கலாம், ஹார்திக் பாண்டியாவும் எடுக்கலாம், என்ன ஒரு முடிவுன்னு தெரியலையே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹார்திக் பாண்டியாவுக்கு இடம் இருக்குமா? ரோஹித் சர்மா கையில் தான் இருக்குங்கிறீங்களா?